வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிபு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 25/11/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 7 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வக்ர பார்வையை உங்களுடைய 6ஆம் இடத்தில் படும்படி செய்யும் போது பண விஷயமாக சில வாக்குவாதங்கள் நடைபெறுவதற்கும் பண விஷயமாக குழப்பங்கள் மேலோங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால குழப்பங்களை தவிர்ப்பதற்காக காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்ம பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் குழப்பங்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை குரு வக்ரமாகி ஜென்மத்தில் 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கும் தாய் வழி உறவுகளால் லாபங்கள் கிடைப்பதற்கும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது சிக்கல் இல்லாத வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசிக்காரர், மிதுனராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்களையும் மன வருத்தத்தையும் தந்தாலும் குரு பகவான் விரயஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிற இந்த நேரத்தில் விரய செலவு செய்தாவது பல நல்ல விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். யோக சனி காலமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனி வக்ர நிவர்த்தியாகி பயணத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் முயற்சியின் காரணமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணித்து தரக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் கேதுவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீக வழிபாட்டிற்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரம். சிலர் தொழில் ரீதியாக பயணம் மேற்கொள்ளும் போது ஆன்மீக வழிபாட்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனியானப்பட்டவர் அஷ்டமத்து சனியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீக வழிபாட்டோடு தொழில் ரீதியாக பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி அருகே சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக பயணம் செய்கிறார். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறார். இது எல்லாம் சேர்ந்து நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை வாங்குவதற்கும் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி செய்வதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருச்சி அருகே மணச்சநல்லூரில் அருள்பாலிக்கூடிய பூமிநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர், கன்னிராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில தலைவலியான விஷயங்களை கொடுத்தாலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், நகைக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல், வருமான ரீதியாக சில அலைச்சல்களை கொடுத்தாலும் புதிய முயற்சிக்கான விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கூடிய சோலை மலையான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 12ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கலைத்தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம்
கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிய மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாய் வழி உறவா லாபம், தோல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபத்தையும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக பொருட்கள் விற்பவர்களுக்கு லாபத்தையும், ஆன்மீக பயணத்தின் மூலியமாக மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக வளர்ச்சியையும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில மனக்குழப்பத்தையும் பொருளாதார நெருக்கடிகளையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போது, புதிய நண்பர்கள் சேரப்போகிறார்கள். அதே சமயத்தில் பழைய நண்பர்களோடு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை மதித்து நடக்கணும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான கருத்து முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மசனி காலத்தில் சில பின்னடைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால பழனி மலையில் அருள்பாலிக்கூடிய போகர் பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, நல்ல முயற்சிகள் கைகூட போது, புதிய விஷயங்களில் தலையிட்டு புதிய நண்பர்களை சேர்த்து கொண்டு பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடைய அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று கரிநாள். இந்த கரிநாள் என்பது கிரக சேர்க்கைகளும் நேரங்களும் சரியாக இல்லாமல் சுபமுகூர்த்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதற்கான நாள். நாம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முகூர்த்தம் பார்க்கிறோம் அல்லவா, அதே போல இந்த கரிநாளையும் சரியாக கணித்து கொள்ள வேண்டும். நாள் செய்வது போல கோள் செய்வதில்லை என்று சொல்வதற்கெனங்க கரிநாளை சரியாக கணக்கிட்டு கரிநாளில் புதிய முயற்சிகளோ புதிய விஷயங்களோ தொடங்காமல் இருந்தால் கெட்ட விஷயங்களில் நம்மளை இழுத்து கொண்டு சென்று விடாது. அனைவரும் இன்றைய நாளில் ஆன்மீக வழிபாட்டில் கவனம் செலுத்தி கார்த்திகை மாதம் ஐயப்பன், சபரிமலை சாஸ்தா அவரை மனதில் இருத்தி இன்றைய நாளில் அனைவரும் ஐயப்பன் அருளால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.